அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் பைட்டை தமிழ் சேனல்லேருந்து டெல்லி பேசுகிறேன். அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இல்லை, இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லாருமே சேஃபாக இருங்க, எல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள், ஜாலியாக இருங்க. அந்த வகையில் நம்ம இன்றைக்கி தான் பார்க்க போகிறோன்னா, ஒரு Bs6 வண்டி தான் பார்க்க போகிறோம். ஒரு வண்டியில் வந்து வண்டி அடைக்குது, வண்டி ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னா இதை தான் செக் பண்ணணும். நம்ம பம்பு செக் பண்ணோம். அந்த பம்பை எப்படி நம்ம கரெக்டாக நம்ம மீட்டர் வச்சு செக் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் காமிச்சிருப்போம் உங்களுக்கு. சாதாரணமாக டக்குன்னு பம்பை சேஞ்ச் பண்ணி அதெல்லாம் பண்ணக்கூடாது. இந்த மீட்டர் வச்சு செக் பண்ணி பம்போட ப்ரெஷர் எவ்வளோ கேஜி இருக்கணும் அதெல்லாம் முதல்ல செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பம்பை மாற்றணுமே. அது தெரியாமல் டக்குன்னு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, பம்பை மாற்றிடுறாங்க. பம்பை மாற்றினா கொஞ்சம் ஒரு வாரத்தில் நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் திருப்பி அந்த பிரச்சனை வரும். ஓகேங்களா? முதல்ல ப்ரெஷர் செக் பண்ணுங்கள். ப்ரெஷர் கரெக்டாக இருந்துச்சுன்னா வேறு எதனா பிரச்சனையாக இருக்கும் செக் பண்ணணும். அந்த வீடியோவில் தான் காமிச்சிருப்பேன். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. அது கமெண்ட் வந்து நம்ம சொல்ல முடியும் தவிர டைப்பாக பண்ண முடியல. கண்டிப்பாக மேக்ஸிமம் டைப் பண்ணி நான் அனுப்பிச்சுடுறேன் இருக்கும் உங்களுக்கு. ஓகே, இப்போ உங்கள் வீடியோ பார்க்கலாம். ஹலோ ஹாய், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு Bs6 வண்டி தான் பார்க்க போகிறோம். இது எப்படின்னா பம்பு கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம கீ போடும்போது பம்பில் ஒரு வைப்ரேஷன் தெரியும். நம்ம வண்டியில் கை வச்சாவே தெரியும், டேங்க்லேயோ கை வச்சா க்ளீனாக தெரியும் நம்மளுக்கு. ஆனால் அது எவ்வளோ பாயிண்ட் இருக்கணும் அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு வண்டியில் Bs6 வண்டியில் எந்த வண்டி இருந்தாலும் சரி, Bs6 வண்டியில் வந்து வண்டி அடைக்குது இல்லை வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு பார்த்தாவே நம்ம ஃபஸ்ட்டு பம்பு செக் பண்ணோம். எடுத்தோடனே பம்பு நம்ம மாற்றக்கூடாது. பம்போட ப்ரெஷர் வந்து எவ்வளோ எத்தனை இருக்கணும்னு செக் பண்ணோம். அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம இதுதான் அந்த ப்ரெஷர் கேஜ் இது. ஓகேங்களா? இது மூலியமாக தான் நம்ம அதை செக் பண்ண போகிறோம். இப்போ எப்படி நான் செக் பண்ணுறேன்னு பாருங்கள். அது இது எப்படின்னா ஃபஸ்ட்டு இப்போது இந்த ஹோண்டா ஆக்டிவா 6Gயில் பார்க்குறோன்னு வச்சிங்களேன். மற்ற வண்டியிலலாம் எல்லாமே டேங்க்லேயே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது 6Gன்றது எல்லாத்தையும் கட்டி நம்ம சப்போர்ட்டுக்காக வச்சுருக்கேன். இதை இது எல்லாமே சீரெல்லாம் கட்டின ஒன்று தான் இதை நம்ம கட்ட முடியும். எல்லா வண்டியிலும் ஒரே மாதிரி லாக் இருக்காது. ஆனால் இந்த ஹோண்டாவில் வந்து லாக் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது எப்படி கட்டணும்னு காமிக்கிறேன் இப்போது. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த இன்ஜெக்டரில் வந்து இந்த பிளாக் கலர் இது ஈஸியாக நம்ம எடுக்கலாம். பின் பண்ணாவே இது வெளில வந்துடும். மற்ற வண்டிலாம் இது அழுத்தினாவே ஈஸியாக நம்ம எடுத்துடலாம். ஓகேங்களா? ஆனால் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. ஒரு வண்டியில் லைட்டாக தூக்கினாவே இதை எடுத்துடலாம். ஆனால் இதில் வந்து இதை எடுத்து தனியாக எடுக்கணும். அதுக்குள்ளே பாருங்கள், இந்த யூ கிளாம்பு மாரி ஒன்று இருக்கும். அதை நம்ம இப்படி விரிச்சா தான் இதை வெளில இருக்க முடியும். அதுக்கு நம்ம கிளிப்பர் வச்சு கொஞ்சம் லைட்டாக நீக்கணும். ஓகே, இப்படி பண்ணால் தான் இப்படி வெளில வரும். ஓகேங்களா? அதேமாரி இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். இதை வந்து நீங்கள் உடனே கட்டாதீங்க. ஒரு கிக்கர் வண்டியாக இருந்தால் ஒரு 5-6 வாட்டி கிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை கட்டணும். ஓகேங்களா? உடனே நம்ம செக் பண்ணுறதுக்கு இதை கட்டினாவே ரொம்ப டைட்டாக இருக்கும். பெட்ரோல் ஃபோர்ஸாக அடிக்கும். அப்போ கண்டிப்பாக நம்ம மூஞ்சி கண்ணில் கண்டிப்பாக போடும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக கட்டணும். அதை கிக் பண்ணாவே அந்த ப்ரெஷர் கம்மியாகிடும். கட்டுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். கிக் பண்ணாமல் நீங்கள் கட்டினா ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், கட்டுறது கஷ்டமாக இருக்கும். டப்புன்னு வெளில வரும்போது பெட்ரோல் மேலே அடிக்கும். அதனால் சின்ன சின்ன பிரச்சனை, பெரிய பிரச்சனை கூட வரலாம். அதனால் கிக் பண்ணிட்டு இதை கட்டணும். ஓகே, இப்போ இதை கட்டியாச்சு. இதை இப்போது நம்ம இன்ஜெக்டரில் ஒரு லைன் கொடுக்கணும். இந்த மீட்டர் லைனு, இந்த டியூபை நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா? இந்த இன்ஜெக்டரில் இந்த டியூப்பில் ஒரு லைனில் கொடுக்குறேன். இது நிறைய பேர் இந்த மாதிரி கேபிளில் போடலாம். நான் டியூப் வச்சுருக்கேன். ஆனால் இது கொஞ்சம் டைட்டாக ஹார்டாக தான் நல்லாயிருக்கும். இது ரொம்ப இது பண்ணால் தான் பட்டு உடையும். அதனால் கொஞ்சம் உஷாராக. ஓகே, ஒரு மூலையில் இந்த பக்கம் டைட் பண்ணுறோம். இதில் பார்த்திங்கன்னா மீட்டரில் ஒரு லைன் வரும். இந்த லைன் வந்து ஒன்று வந்து நம்ம வந்து இன்ஜெக்டரில் கொடுத்துருக்கோம். இன்னொன்று பம்பு லைன் வருது, அந்த லைனில் கொடுக்கணும். இது அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த பம்பு லைனு நம்ம இதில் கொடுக்கணும். ஓகே, அவ்வளோதான். டைட்டாக தான் இருக்குது. இது லாக் பண்ணிக்கலாம். இந்த வீலாக்கி இதில் போய் உட்காந்தோம். ஓகே, இது பார்த்துக்கலாம் ரெடி. ஓகே, இப்போ நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணோம். வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது இது கரெக்டாக மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கும் தெரியுமா? 2.95. ஓகே, ஒரு கரெக்டாக நம்ம 3 இருந்தாவே இதோட பம்பு நல்லா இருக்குன்னு அர்த்தம். இதில் ப்ரெஷர் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? அதுக்கு கீழே கம்மியாக காமிச்சதுன்னா கண்டிப்பாக இந்த வண்டியில் பம்பை மாற்றக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒயரிங் செக் பண்ணோம், அதுக்கப்புறம் தான் பம்பில் நம்ம கை வைக்கணும். ஓகே, இப்போ நம்ம வண்டி ஆன் பண்ணும்போது வண்டி ஸ்டார்ட் பண்ண தேவையில்ல. வண்டி கீ ஆன் பண்ணாவே அது வர ப்ரெஷர் இதில் வந்து இதில் இன்ஜெக்டர் வழியாக போகும். ஓகேங்களா? இப்போ நம்ம 2 லைன் கொடுத்துருக்கோம். அப்போ இந்த மீட்ரு அந்த ப்ரெஷர் எவ்வளோ காமிச்சிடும். இப்போ காமிக்கிறேன் நான். சரி, ஓகே, இப்போ வண்டி நம்ம கீ ஆன் பண்ணாவே அது கரெக்டாக தெரியும் நம்மளுக்கு. கீ ஆன் பண்ணுறேன். ஓகே, பம்பு ஒர்க் ஆகுது. இப்போ ஆன் பண்ணோன்னா கரெக்டாக இன்ஜெக்டரில் போய் இந்த பெட்ரோல் நிற்கிது. ஓகேங்களா? வண்டி ஸ்டார்ட் பண்ணால் தான் அது ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிக்கும். இப்போ நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். இதை வச்சு நம்ம மெஷர் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஒரு பம்பு ஆன் பண்ணும்போது
1 கூட நிற்கலாம், 2 நிற்கலாம். இந்த இது நிற்கிது. வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது தான் அது கரெக்டாக நம்ம அக்யூரேட்டாக நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ நான் வண்டி ஸ்டார்ட் பண்ணுறேன். பிரேக் பிரேக். இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன். எவ்வளோ காமிக்குது? 3 காமிக்குது. இப்போ பக்காவாக இருக்குது வண்டி. சரிங்களா? ரன்னிங்கில் வந்து 3 கரெக்டாக காமிக்கணும். அதான் 2.95லேருந்து 3. ஓகேங்க. அது வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படியே கம்மியாகினே போச்சுன்னா கண்டிப்பாக அதில் ஃபால்ட் இருக்குது, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. கண்டிப்பாக பம்பில் தான் ப்ராப்ளம். வண்டி ஆஃப் பண்ணுறேன். ஓகே, பார்த்தீங்களா? இப்போ வந்து அப்படியே கொஞ்சமாக இறங்கும் கீழே. இப்போது நான் இதை ஏன் சொல்கிறேன்னா, இப்போ இதை கழட்டுறேன் பாருங்கள். என்ன சவுண்டு வருது பாருங்கள், பச்சுக்கின்ட்டு போகிறோமா? ஏன்னா இவ்வளோ ப்ரெஷர் அடிக்கும். ஓகே, அதனால தான் 10 வாட்டி ஒரு 5 வாட்டி 10 வாட்டி ஒரு கிக் பண்ணிவிட்டு இதை கழட்டினா நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்கும். நம்ம கிக் பண்ணாமல் பண்ணின்னு வச்சிங்களேன், இப்போ சாதாரணமாக இப்படி அடிக்குது. ரொம்ப கம்ப்ரெஷர் இருக்கும், அதிகமாக இருந்துச்சு. இப்போ ப்ரெஷர் அதிகமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக கண்ணில் பிடிச்சினா பயங்கரமாக எரியும். ரொம்ப பிரச்சனை தான். அதனால தான் இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணோம். ஓகேங்க. இப்போ உங்களுக்கு ஓரளவு கரெக்டாக கொஞ்சம் புரியும். இப்போ நான் ஃபஸ்ட்லேருந்து ஒரு வாட்டி சின்னதாக சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஒரு வண்டியில் வண்டி அடைக்குது, வண்டி ஸ்டார்ட் ஆகலை. இந்தமாரி பிரச்சனைக்கு Bs6 வண்டிக்கு இந்தமாரி இந்த கேஜ் ப்ரெஷர் கேஜை வச்சு நம்ம ஃபியூல் பம்ப் எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம். அந்த ப்ரெஷர் எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம். செக் பண்ணுறதுக்கு இந்தமாரி 2 இது ஜாயிண்ட் மாரி தான் போட்டு இன்ஜெக்டர் ஒரு பக்கம், பம்புலேருந்து ஒரு லைன் கொடுத்துட்டு இந்த கேஜில் செக் பண்ணோம். வண்டி ஸ்கீப் போடும்போது கொஞ்சம் 2 மேலே தான் நிற்கும். வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பாக 2.95லேருந்து 3 kg இருக்கணும். இது வந்து கிலோ பாஸ்கல், கிலோ கிடையாது, கிலோ பாஸ்கல்னு சொல்லுவாங்க. அதை அந்த 3 வண்டி ரன்னிங்கில் இருக்கும்போது 3 பாயிண்ட் இருந்துச்சா அந்த ஃபியூல் பம்பு 100% நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அது தவிர இந்த ஃபால்ட்டு வந்தாவே இதை மாற்றி தாங்க ஆகணும் அப்படின்னா ஓகே, அது தப்பு. அது முதல்ல செக் பண்ணிட்டு ப்ராப்பராக செக் பண்ணுங்கள். அப்பயும் இந்தமாரி பிரச்சனை வரலையா, ஒயரிங் செக் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் நம்ம பொருளே மாற்ற வேண்டி வரும். எடுத்தோடனே நம்ம பொருளை மாற்றிட்டு திருப்பி அதே பிரச்சனை ஒரு வாரத்தில் போட்ட புது பொருள் வந்து நல்லாயிருக்கும் கொஞ்சம் நாளைக்கு. அதுக்கப்புறம் 10 நாள் திருப்பி ஃபால்ட் வந்துச்சுன்னா அப்போ பொருள் மேலே பிரச்சனை கிடையாது, வேறு ஏதாவது பிரச்சனை. அதை மூலம் நம்ம பார்க்கணும். இந்த மீட்ரு ஒரு 1000க்குள்ளே இருக்குன்னு வச்சிங்களேன். Bs6 வச்சுருக்கவங்களா இந்தமாரி வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பக்காவாக இருக்கும், இந்த பிரச்சனை வராது உங்களுக்கு. இது வந்து ஃபஸ்ட்டு டேங்கு கீ ஆன் பண்ணும்போது டேங்கில் கை வச்சா க்ளீனாக தெரியும். அப்போ மோட்ரு ஓடுறது தெரியும். மோட்ரு ஓடுறதை வச்சு மோட்டர் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. இந்தமாரி மீட்ரு வச்சு தான் நம்ம கரெக்டாக நம்ம பார்த்தா தான் ஒரு வண்டியில் ப்ரெஷர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ண முடியும். ஓகேங்களா? இது வந்து லாக் பண்ணலன்னா இந்த ஃபோர்ஸ் எவ்வளோ வருதுன்னுட்டு இப்போ இந்த வீடியோவில் கடைசியாக நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், இது பண்ணக்கூடாது, உங்களுக்காக நான் பண்ணி காமிக்கிறேன். இது எவ்வளோ ஸ்பீடாக வந்து பெட்ரோல் லீக் ஆகி இதை பிடிங்க வண்டி ஆஃப் ஆகிடும். நாங்களும் கொஞ்சம் தள்ளி தான் நிற்கணும், ஏன்னா மூஞ்சில் வச்சிடும் டப்புன்ட்டு. கொஞ்சம் தள்ளி நின்று வீடியோ விடுமா. இப்போ நான் ஆன் பண்ணுறேன் வண்டியை பாருங்கள், தூக்கி அடிக்கும். ஓகே, இப்போ வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எவ்வளோ நிற்குது? பாயிண்ட்டு 3. அப்பா ஓகே, பார்த்தீங்களா? இந்தமாரி தான் பிடிங்க டப்புன்ட்டு இதை தான் மூஞ்சில் அடிக்கும். ஓகேங்களா? ஆனால் நம்ம பண்ணுற வேலைலாம் கரெக்டு தான். ஆனால் இதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ராப்பராக கரெக்டாக பண்ணணும், சேஃபாக பண்ணணும். ஓகேங்களா? அது காமிக்கிறோம். ஓகேங்களா? இது நல்லா நான் உள்ளே எடுத்துருக்கணும். இது நல்லா ஜாயிண்ட் பக்காவாக இருக்கணும். இப்போ 2 பேர் தான் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, 200 பிரச்சனை கூட பண்ணலாம். ஓகேங்களா? இந்தமாதிரி டியூப் வாங்கினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. 2 பக்கம் லாக் பண்ணிடலாம். அழகாக நம்ம இன்னும் மிஞ்சி பண்ணால் ஒரு 5 நிமிஷம் தான் வேலை. இது டக்கு செக் பண்ணலாம். கழட்டி இந்த ஸ்கூட்டரில் மாடலாக இருந்தால் நம்ம கழட்டி மாட்டுறது தான் ஒரு 10 நிமிஷம் ஆகிடும். ஓகே, அதுவும் லேட் ஆகும், தவிர வேறு ஒன்றே வருது. ஓகே காய்ஸ், ஒரு Bs6ல் ஃபியூல் பம்பில் ப்ராப்ளம் இருந்தால் எப்படி கண்டுபிடிக்கணும்னு இந்த வீடியோவில் காமிச்சிருப்போம் உங்களுக்கு. இது ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக வச்சுங்க. இன்னும் நிறைய Bs6 நிறைய இருக்குது. நான் வந்து 100% Bs6லாம் கிட்டத்தட்ட நான் ஒரு 5% கூட உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டேன். இன்னும் 95% இருக்குது. அதை நம்ம ஒன்று சொன்னால் தான் உங்களுக்கு கரெக்டாக புரியும். எடுத்தவொன்னே எல்லா சென்சாரை பற்றி சொன்னால் யாருக்கும் ஒன்றும் புரியாது. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஓகே எல்லாம் புரியும். நாளைக்கு எதனா ஒரு ஐடியா வரும்போது அது யோசனை டக்குன்னு உங்களுக்கு வராது. அதை ஒரு பார்ட்டாக நம்ம ஒரு வீடியோவில் சொன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக 100% புரியும், பக்காவாக இருக்கும். இதோட ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். எல்லாருக்குமே இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். சேஃபாக விடுங்க, ஜாலியாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேங்களா? பை. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஒரு Bs6 வண்டி வச்சுருந்தா இதெல்லாம் இப்படிலாம் செக் பண்ணலாம். Bs6 பற்றி நிறைய இருக்குது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஓகேங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. அது ஆனால் கண்டிப்பாக எல்லாமே ப்ராப்பராக இருக்கும். இதெல்லாம் பண்ணி தான் அதுக்கப்புறம் ஒரு பொருளை மாற்றணும். ஓகேங்களா? அந்தமாரி தான் நம்ம வீடியோவை எடுத்தோன்னே பொருளை மாற்றுறது நம்ம வீடியோ கிடையாது. பொருள் போச்சுன்னா கண்டிப்பாக மாற்றி தான் ஆகணும், அதுவும் சொல்லிடுறேன். ஓகேங்களா? பொருள் எப்படி போச்சுன்னு கண்டுபிடிக்கிறது ஒரு சில வழி இருக்குது. அந்த வழிகள் மூலமாக போயிட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணி அந்த பொருளை மாற்றினா தான் Bs6 வரைக்கும். ஓகேங்களா? அடுத்த வாட்டி இன்னொரு வண்டியில் Bs6 பற்றி பார்ப்போம். Bs6ல் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, சோக் கேபிளே இருக்காது. ஆனால் அதில் சோக்கு விஷயமாக ஒரு இது இருக்குது.
BS4லாம் பார்த்தீங்கன்னா கார்பரேட்டர் வண்டிலாம் பார்த்தீங்கன்னா சோக்கு இருந்தால் தான் மார்னிங் டைமில் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் BS6ல் வந்து சோக்கு இல்லை. ஆனால் சோக்குக்காக ஒரு சென்சார் வச்சுருக்காங்க. அது என்ன சென்சார்ன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் எஸ்ஆர்னோ கரெக்டாக சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஓகே, இது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை.